வெல்கம் பேக் மக்களே. ஒரு புது வித்தியாசமான கிராமத்தை தேடி இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். போகக்கூடிய இந்த கிராமத்தில் ஒரு 50-60 வீடுகள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 100-150 பேர் வாழ்ந்த ஒரு கிராமம். ஆனால் இப்போ வெறும் 3 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. வேற எந்த ஆண் துணையும் இல்லாமல், வேற எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் 3 பெண்கள் வாழக்கூடிய வித்தியாசமான கிராமத்தை தேடி இன்னைக்கு நமது பயணம் தொடருது. அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் நான் பார்த்த வித்தியாசமான விவசாய முறைகளும் ஒரு சில அற்புதமான அழகான காட்சிகளையும் இதோட நான் நினச்சிருக்கேன். அதையும் பார்த்துட்டே நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். நம்ம பல பகுதியில் நெல் விவசாயம் பண்ணுறதை தான் அதிகமான வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருப்போம். ஆனால் இந்த ஊருக்கு போகிற வழியில் சோளம், மிளகு, அதாவது இந்த குண்டு மிளகுன்னு சொல்லுவாங்க, அந்த மிளகு, அப்புறம் சூரியகாந்தி, இது சம்மந்தப்பட்ட நிறைய விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காட்சிகளும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அக்கா பறிச்சுட்டு இருக்கிறது சோளம். இந்த சோளத்தை எப்படி இவங்க தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ரோட்டில் அந்த சோளத்தை போட்டு வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் சோளம் தனியாக, தட்டை தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அவங்க வீட்டுகளுக்கு தேவைப்படுற எடுத்துக்குவாங்க, விற்றுருவாங்க. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் கிராமப்புறங்களில் தான் இந்த மாதிரியான அற்புதமான காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இவங்க எல்லாருமே பச்சை மிளகுன்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு மிளகை பறிக்கிறதுக்காக போயிட்டுக்கூடிய ஒரு காட்சி தான். இந்த அக்காக்கள் கையில் எல்லாமே சின்ன சின்ன கூடைகள் இருக்கும். அந்த கூடைகளில் இந்த மிளகாக்கள் எல்லாத்தையுமே பறித்து போட்டதுக்கு அப்புறமா அதை இந்த அண்ணன் மூட்டை கட்டி கொண்டு போய் காய வச்சு அதை அப்படியே விற்றுருவாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் பார்த்தீங்கன்னா அற்புதமான இன்னொரு சில காட்சிகள் மாட்டுச்சு. சூரியகாந்தியினுடைய அழகான பூந்தோட்டத்துக்கு தான் நம்ம சேர்ந்தோங்க. இந்த பகுதியில் அதாவது நல்லா வெயில் அடிக்கூடிய நேரங்களில் வந்தோம். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பூக்கள் மலர்ந்திருந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே விதைக்கு, அதாவது அந்த எண்ணெய் எடுக்க விதை எடுப்பாங்களா, அந்த விதைக்கு தயாரான பூந்தோட்டமும் தனியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்திருந்தா அழகாக நின்று ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். தனியாக வந்தனால நம்ம வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. இருந்தாலுமே ரொம்ப மனதுக்கு இதமாக இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு என்னுடைய பயணத்தை அந்த கிராமத்தை நோக்கி தொடர ஆரம்பித்தேன். ஓகே, நம்ம சேனலுக்குன்னு புதுசாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதவே ஃபாலோ பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான சப்போர்ட்டை நீங்கள் அதுக்கும் தருவீங்க நம்பி அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதானா அப்படிங்கிறது நீ மேப் போட்டிருக்கேன். அந்த மேப் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. பார்ப்போம். போகிற வழி பார்த்தீங்கன்னா சோளம் விவசாயம் நிறைய அப்படிங்க. அந்த காஞ்சி இருக்குல்ல சோள விவசாயம். ஆனால் அது அறுவடையே செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க. விலை ரொம்ப கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னி அதை அறுவடை பண்ணி அந்த காசுக்கு கூலியை கொடுத்து ஒன்றுமே லாபம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படி விட்டாங்க போல தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்களே, அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்லியானோம், முக்குக்கு கோவிலுங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதிகமான கோவில்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடுகாடு சுடுகாடுங்க மாதிரி ஏதோ உன்னோட என்ட்ரன்ஸில் இருந்தால் நம்ம அந்த ஊருக்கு போகிறோம் பாருங்கள். அதான் பாருங்கள், அந்த வீடுகள் தெரியுது பாருங்கள். அங்கே தெரிகிற வீடுகள்னால் பெயிண்டெல்லாம் அடித்து, கோயிலெல்லாம் பெயிண்ட் அடித்து அதே மாதிரி ஒரு தண்ணி தொட்டி சேர்ந்து தெரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் தெரியுது. இப்போ நம்ம ஒரு ஆற்று பாதை மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த ரூட்டு தான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போனதில்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே, ஒரு சின்னதாக ஒரு ரிவர் ஒன்று ஆறு கிராஸ் ஆகுது. இதை தாண்டி தான் போகணும் போல தெரியுது. ரொம்ப மோசமாக இருக்குது. குண்டும் குழியும். வண்டி சிக்கிச்சுன்னா ஏற்ற முடியாது. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன். இது எப்படி நான் அங்கே போகிறேன். இதில் பெரிய கல் தெரியுது பாருங்கள். கல் பெருசாக கல் கிடக்கு. குழி எந்த அளவுக்கு ஆழம், எந்த மாதிரி வண்டி போகணும்னு கூட தெரியாது. இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு இதுதான் ஒரே வழி. கிராமத்தினோட என்ட்ரன்ஸு ஒரு அருமையான கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே பாருங்க, இப்படி இருந்தால் எப்படி பயன்படுத்த முடியும்னு தெரியல. அதே மாதிரி ஆழத்தை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். தண்ணி எந்தளவுக்கு ஆழம் இருக்குது, இதை தாண்டி என்னால் போக முடியுமா, நம்ம வண்டி சிக்காக போயிருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக அப்போ தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். கொஞ்சம் மணல் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கல் கிடக்கு, பெரிய கல். இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை.
இது வந்து மணல் மாதிரி தான் இருக்குது, அதனால் சிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி மேலே ஏறும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் கல்லுகள் இருக்குது. நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வண்டி இங்கே ஏதாவது சிக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா தள்ளுறதுக்கும் கூட ஆண்கள் உதவி இருக்காது. ஏன்னா இந்த கிராமத்தில் வெறும் 3 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால வண்டியை நான் முன்னாடியே நிறுத்திட்டு நடந்தே அந்த கிராமத்துக்கு போயிட்டேன். இதுதான் மக்களே நம்ம தேடி வந்த அந்த கிராமம். அந்த 3 பெண்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் அந்த பெண்கள்கிட்ட விஷயத்தை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் அன்னலட்சுமி, சாமனத்தான். இப்போ இருக்கிற வீடு, அதாவது இடிஞ்சு போனது எல்லாத்தையும் கணக்கு சேர்த்தா மொத்தம் எத்தனை வீடுங்க இருந்தது? மொத்தம் 50 வீடு வரும். 50 வீடு வரும். 50 வீட்டில் இப்போ வந்து மொத்தம் எத்தனை பேருமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர். அந்த 3 பேர் எப்படி யாரெல்லாம்? ஆம்பளைகளா இல்லை பெண்கள்? பொம்பளை 3 பேரும் பொம்பளை. 3 பேர் பொம்பளைகள் மட்டும்தான். எப்படி உங்களுக்கு பயமாவே இல்லையா இந்த இடத்துல இப்படி வாழ்றதுக்கு? பயமா எங்களை அடிச்சு போட்டாலும் போக வேண்டியது. நாங்கள் என்ன செய்ய எங்கே எனக்கு புரியலவா? யாரும் உங்கள்கிட்ட வந்து அடிச்சு போட்டாலும் போட்டு போக வேண்டியதான். யாரோ வந்து அடிச்சு போட்டு போனாலும் போக வேண்டியதுதான் அப்படிங்கிறீங்க. கேட்க யாரு நாரி இருக்கு? இப்போ நீ வந்திருக்க, எவனும் வந்து ஏமா தண்ணி விட்டு நம்ம தண்ணி அடி வீட்டுக்குள்ளே போய் அடிச்சு போட்டாலும் போனதுதான். அப்படி நிலமையில உட்காந்துருக்குங்க. ஊர் நாள் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ வந்துமா இது வந்து ரொம்ப செழிப்பா வாழ்ந்த ஒரு ஊருங்கிற மாதிரி முன்னாடி வரும்போது ஒரு ஐயா சொன்னாரு. நல்லா இருந்த ஊர் தான். நீங்க இந்த ஊருக்கு எத்தனை வருஷம் பிறந்தது நீங்க தான் இருக்கீங்களா? பிறந்ததுலேருந்து இங்கே தானே 85 வயசு ஆகுது. 85 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிமா இந்த ஊர் இருந்துச்சு? அதெல்லாம் விவசாயம் நல்லா நடந்துச்சு, நல்லா காட்டு நல்லா விளைஞ்சது. எல்லாம் காட்டில் போட்டு டவுனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஓ, இப்போ நீங்க என்ன விவசாயம் பார்த்துருக்கீங்கம்மா? இந்த மக்காச்சோளம் மட்டும். மக்காச்சோளம் விலையே போக மாட்டேங்குது, எல்லாம் காஞ்சி போச்சு. போட்டாச்சு, என்ன செய்ய? எல்லாம் காஞ்சி அப்படியே செடியிலே காஞ்சி கிடக்கா? காஞ்சி இருக்குன்னு அரைக்கணும். ஓ, இப்போ வந்து 50 வீட்டுல நீங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம்? 50 வீட்டுல வீட்டுக்கு 10 பேரு 5 பேரு இருந்தாங்க. ஆனா எல்லாம் பெரிய பெரிய அரண்மனை மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்காங்கம்மா. அங்கிட்டு அரண்மனை வீடு போட்டா எடுத்துட்டு போதில் போய். ஆமாம்மா, அதை போய் பார்க்கணும். மாரியம்மா. மாரியம்மாங்களா? ஓகே. இந்த ஊர் பேரு சாமனத்தம். சாமனத்தம். சாமனத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப செழிப்பா நல்ல விவசாயம் எல்லாம் பண்ணி ஒரு 50-100 வீடுகள் இருந்த ஒரு ஊராமா. இப்ப வந்து இந்த ஊர்ல வந்து எத்தனை பேர் குடியிருக்கீங்க? 3 பேர். 3 பேர் ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? பொம்பளையாளுங்க தான். 3 பேர் பொம்பளையாளுங்க தான். எப்படி, அதாவது ஒரு சாதாரணமா நல்ல கூட்டா இருக்கக்கூடிய கிராமங்கள்லயே பெண்கள் தனியா இருக்கு பயப்படுவாங்க. ஆனா இந்த ஊர்ல பெண்கள் ஆண்களே இல்ல, பெண்கள் மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க? எங்களுக்கு அவ்வளவுதான், அந்த சாமி சுத்தி சாமி துணையில இருக்கும். மெரிப்பு உங்களை கணக்கா வந்தேய எப்படி இருக்கு என்னன்னா நம்பரை கொடுத்துருக்காங்க, எதனாலும் ஒன்னா தெரியப்படுத்துங்கன்னு இருக்காங்க. அரசாங்க அதிகாரி வந்து போலீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்னா கொடுத்துருக்காதான் உண்டு. அதான் அப்படி இல்லாம உங்களுக்கு பாதுகாப்போ நீங்களும் வந்து பயம், ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படி யாராச்சும் கேள்வி கேட்கல கொஞ்சம் பயமா இருக்கும், எப்படி இருக்கியே ஏது இருக்கியேன்னு. நாங்க எது யாராச்சும் கேள்வி கேளாம இருந்தா பயப்பட மாட்டோம். ஒரு ஆட்டோ பிடிச்சி போனா 1000 ரூபா கொடுக்கணும், கார் வந்தா 1000 ரூபா கொடுக்கணும். ஓ, கார்ல இங்கிருந்து உங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லை போறதுக்கு 1000 கொடுக்கணும். 1000 ரூபா கொல்லிப்பிட்டு போங்க, 1000 ரூபா கொடுக்கணும். ஓ, ஆட்டோக்கு 400 ரூபா, போக 400, வர 400. 800 ரூபா. காருக்கு போறதுக்கு மட்டும் 1000 கேட்பாங்களா? 1000 வர 1000. ஒரு இடம் போகணும்னா காசு கையில 4 ரூபா 5 நிமிஷம் போகலாம். ஓ, ஆமா, இந்த அளவுக்கு எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. உங்களுக்கு இங்க இருந்து போறது கஷ்டம், தண்ணி பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு நீங்க ஏமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? காடு கிடைக்கல, பார்க்கணும்ல, காட்டை போட்டு போகாம இருக்கும். காடு இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்கீங்க. இங்க ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப யாரு இப்ப ஆம்பளை துணையில இங்க இல்லைங்களா? இப்போ ஏதாவது ஒண்ணு திடீர்னு முடியல இல்ல எங்கேயா ஒண்ணு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த நம்பர் வச்சிருக்கோம், அவங்க போன் போட்டா வருவாங்க. யாரு? ஆட்டோ நம்பருங்க, கார் நம்பர் இருக்குல்ல. இப்ப திடீர்னு நைட் டைம் எல்லாம் ஆச்சுனாலுமே அவங்க தான் வந்துடுவாங்க. போன் போட்டா காசு தான் வேணும். அவுத்து வழி வாய் அழுகுது, அன்னைக்கு பூரா அங்கே இருந்துட்டு பிறகு மறுநாத்து போனேன். அதுக்கு மறுநாத்து அந்த பையன் வந்து கூப்பிட்டு போனேன். ஆளுங்க இல்லைன்னு சொன்னா கஷ்டம்தான். ஆமா, அதுக்கு மேல நடந்து நடக்க வேண்டியது. அதுக்கு மேல இப்ப காடு வந்து விவசாயம் வந்து போட்டு நிறுத்தி வச்சிட்டீங்களா? நீங்க வெளியே ஆளுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கேயாவது வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த காட்டு விவசாயம் நடக்கும்போது அறுவடை செய்யும் போது அப்படியெல்லாம் வந்து இருக்க முடியாதுங்களா? இருக்காங்க, அவனை கூப்பிடணும் இல்ல பையங்க. கூப்பிட்டா தானே போகலாம், பையன் வெளியே இருக்க கூப்பிட்டா தானே போகலாம். பசங்க யாரும் கூப்பிடல, கூப்பிட்டா நீங்க அங்க போய் அவங்க கூட கூப்பிட்டா இருக்கலாம், கூப்பிட மாட்டேங்கல்ல. எங்க அக்கா இருக்கு, அக்காவுக்கு துணைக்கு இருக்கட்டும்னு கூப்பிட மாட்டாங்க. ஓ, இவங்களுக்கு வேற துணைக்கு இருக்கட்டும்ங்கிற மாதிரியா? ஏதோ நம்ம கொஞ்ச நாளைக்கு இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியதான். என்ன செய்ய? நல்லது போலதுன்னா வருவாங்க, வந்து இருக்க ஒரு 4 நாள் 3 நாள் இருப்பாங்க. அண்ணன்மாரும் 2 பேர் அண்ணன் பிள்ளையா எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. இந்த கொடைச்சமை வந்தால் அவங்களும் அதெல்லாம் இந்த ஊரை பற்றி எந்த இதெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க.
அந்த ஊர் காய்கறி விசேஷங்களுக்கு வாங்கி நல்லா ஆக்கி பொங்கி நல்லா இருப்பாங்க, பொங்குவாங்க, தும்பாங்க. அந்த விசேஷ நேரங்களில் கோயில் விசேஷ டைமும் இந்த ஊர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க குடும்பம் சந்ததி எல்லாம் அது ரொம்ப பேர் எங்க தாத்தா குடும்பம், பாட்டி குடும்பம், நமக்கு தெரியாத ஆளுலாம் சொல்றாங்க. இங்க வந்து வரும்போது சொல்லுவாங்க முன்னால எங்க தாத்தா வீடா, முன்னால எங்க தாத்தா இருந்தது, எங்க அப்பா இவ்வளவு வயசுல போனாரு அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ உங்களுடைய பசங்க பேரமக்க யாரும் இங்க வந்து இங்க இருக்கிற மாதிரிலாம் இல்ல உங்களுக்கு? அதெல்லாம் வரமாட்டாங்க. வயசான 3 பேர் தான் இருக்கீங்க, 3 பெண்கள் தான் இருக்கீங்கிறது இந்த ஊர் சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்களா? எல்லாருக்கும் உலகமெல்லாம் தெரியும், டவுனெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது, பாதுகாப்பா தான் இருக்கீங்க. இத்தனை வருஷம் ஆகுது இந்த ஊர்ல அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம காட்டுகளுக்கு போனாலும் பயம் இல்லை, வீட்டில் இருந்தாலும் பயம் இல்லை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இருக்கும் அங்கே போவா. கவர்மெண்ட் தான் ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். குடிக்க தண்ணி இல்லை, விலைக்கு வாங்குறோம். எப்படிமா எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க? அதுவும் இங்கே கூட ஊற்ற வருவாங்க. இங்க வருவாங்களா? அந்த ரோட்டுலயே போவாங்கல்ல, அதான் அந்த மெயின் ரோட் உள்ள அப்படி போவாங்க. அப்ப அந்த நீங்க விலையும் நம்ம மாட்டுக்கிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போவாங்க. ஒரு குடம் 10 ரூபாய்ங்களா? 10 ரூபாய்க்கு பிடிக்கும். ஒரு வாரத்துக்கு எத்தனை குடம் தேவைப்படுது உங்களுக்கு? வாரத்துக்கு 10 குடம் பிடிக்கும். இந்த வெயில் காலம்ல 100 ரூபாய்க்கு வாங்கணும் தண்ணி. வாரம் 100 ரூபா, மாசத்துக்கு 400 ரூபா ஆச்சு. இந்த அதுக்கு தண்ணி ஓட்டுக்காங்க, நல்ல மானூர் தண்ணி வரும், தண்ணி வர மாட்டேங்குது. இது மாதிரி அந்த பைப் இருக்காதா? இந்த போட்டுக்காங்க. ஆமா, ட்ரம்முக்கு பக்கத்துல பைப் இருக்க. அது இருந்தா இங்க ஒண்ணு மானூர் தண்ணி தான் வந்துச்சு, அது இப்ப வர மாட்டேங்க, அது செஞ்சு கொடுக்க மாட்டேங்க. ஓ, பைப் லைன் போட்டிருக்கு, அதுல தண்ணி வந்தாலும் உங்களுக்கு போதுமானது. தண்ணி வந்தா பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மிக்கிட்டு இருக்கும், பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஆகும். ஓ, அது நாங்களும் சொல்லி பார்க்க, அடுத்த ஊருக்கு போகுது, இந்த ஊருக்கு இல்ல. ஆளு இல்லாதனால உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னத்தை செம்மணும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊருக்கு போகுது தண்ணி. ஓட்டு எலெக்ஷன் டைம்ல ஆளு வருவாங்களா? இங்க யாரும் வராங்க, ஓட்டு கேட்க கூட வர மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவாங்க. இந்த ஓட்டம் ஓட்டு கேட்க இங்க 6 ஓட்டு இருக்கு, போக்கு 3 ஓட்டு இங்க இருக்கலாமா? அதே மாதிரி அந்த பக்கத்துல அது என்ன ஊருமா? அக்கேடமி. அந்த ஊருக்கு ஓட்டு கேட்ப வரும்போது இங்க வர மாட்டாங்க. வருவாங்க. அங்க ஒரு 10 பேர் இருக்கு, 10 பேர் இருக்காங்க. இங்க நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அப்போ உங்களுடைய வருமானம் அப்படின்னா இந்த ஊரை சுத்தி வந்து இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை பத்தி நம்பி, அப்படி இல்லைன்னு 100 நாள் வேலை, இதுதான் உங்களுடைய வருமானமே. அது இல்லாம அரசாங்கம் வந்து கொடுக்குற 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மக்களே, இது இந்த பாட்டி வீடு. இந்த ஊர்ல வெறும் 3 பெண்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு வித்தியாசமான ஊர். கிட்டத்தட்ட 50 வீடுகள் இருக்குது. அந்த வீடு எப்படிலாம் இருக்குங்கிறதையும் பார்த்துருவாங்க. பாருங்க எப்படி இருந்த ஒரு ஊர். ஐயா சொல்லும்போது 60 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருந்தது. அப்போத்த வீடே இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. வீடு பாருங்கள், வெறும் கருங்கல்லால் வந்து கட்டப்பட்ட வீடு. பைப்பு தண்ணி வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நல்ல ஒரு அரண்மனை மாதிரி சைஸுங்க வீடு. பாருங்க, எங்கப்பா உள்ளே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. மண் பானை. அந்த அம்மா சொல்லும்போது அந்த சோளம் தட்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரியான இதில் தான் போட்டு பண்ணி வைப்பாங்க. இப்போல்லாம் வந்து அலுமினிய பாத்திரமெல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கெங்கே அதெல்லாம் பண்ணுறது, வெறும் அரிசி சாப்பாடு அப்படின்னாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் பானை எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 40-50 வருஷமாவது குறைஞ்சது இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியான ஓடுகள், அதில் வருஷம் போட்டிருக்கும். எத்தனை வருஷங்கிற மாதிரி வருஷம் கண்ணுக்கு தெரியலை. இயர் போட்டிருப்பாங்கன்னா எப்படியோ 100 வருஷம் அந்த மாதிரிலாம் இருந்தால் முன்னாடி இந்த ஓடுகளாக இருக்கும். இப்போ வரைக்கும் எங்கள் வீட்லேயும் ஓட்டு வீடுகளாக இருக்குது. அது விக்டோரியா காலத்தில் இருந்த ஓடுகள்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பூசுறது பாருங்கள், பட்டியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம எவ்வளோ வீடுகளாக கட்டினா பட்டி வைப்பாருங்க, அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பூசியிருப்பாங்க. இது பாத்ரூம்னு நினைக்கிறேன். பாம்பு பூச்சி எதாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த காலத்தை சுவிட்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சுவிட்சு. மக்களே நல்லா பார்த்துங்க. 80s 90s 80s பார்த்துருப்பாங்க. 20 கிட்ஸ் எல்லாம் அதை வந்து அதில் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்து சுவிட்சு.
கட்டையில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் இருக்குது, பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஃபுல்லாக கட்டைகளில். பாருங்க சூப்பராக இருக்குது. மேலேருந்து ஆலமரத்தினுடைய விழுது மாதிரி வேர்கள்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. ஆட்டாங்களுடைய கல். அது நல்ல ஒரு பயங்கரமான வீடுங்க இந்த வீடு. நீ யோசிச்சு பாருங்க, எந்த வசதியும் இல்லாதவங்க இந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு வீடை கட்டியிருப்பாங்களா? அங்கே என்னமோ எழுதியிருக்கு, தலையாவா என்னமோ போட்டிருக்கு. சூர்யாவா அது? ஆமாம்மா, சூர்யா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள். 1935 வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. 1935, கிட்டத்தட்ட வந்து 91 வருஷங்க இந்த வீட்டினுடைய அதாவது இந்த வீடு கட்டும்போது 91 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. சரியான ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்போ வந்து 91 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு மாதிரியா இருக்குங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அந்த பூச்சி சிமெண்ட்டோட சேர்ந்து மணலும் எவ்வளோ நேர்த்தியாக பூசியிருக்காங்க பாருங்கள். இந்த வேலைப்பாடுகள் ஒவ்வொரு வீடுகளும் தனித்தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்க ரூமு. அந்த காலத்தில் இவங்க தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்கள் மாதிரி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பெரிய கல் தூண் மாதிரி பாருங்கள். அதாவது 90-100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கல் தூண் தான். இப்போ நிறைய பேர், நான் ஒரு சில வீடுகளில் வீடியோ போட்டிருப்பேன், பள்ளிவாசலில் வந்து இந்த மாதிரியான கல் இருக்குதுன்னு. இதை பார்த்துட்டு உடனே வந்து அது கோவிலாக இருந்திருக்கும், உடனே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 91 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள்லையே இந்த மாதிரியான கருங்கல்லை வந்து பார்க்க முடியுது. தூண்கள் வந்து கருங்கல்லை கட்டியிருக்காங்க. அப்போது இந்த வீடு வந்து ஆரம்பத்தில் வந்து இதாக பாருங்கள், தூணு தானே இது வந்து ஆரம்பத்தில் வந்து கோவிலாக இருந்திருக்குமா? அப்போது அந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த மாதிரியான பில்லர். அப்போ இந்த பில்லரை போட்டு பல கோவில், பல பள்ளிவாசலில் வந்து கட்டியிருக்காங்க, கோவில் கட்டியிருக்காங்க, வீடுகள் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. மண்டையில் கொஞ்சமாவது வந்து மூளை அப்படின்ட்டு இருக்கிறவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. மாட்டு சாணிகள் மட்டும்தான் மண்டையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. நான் கீரைக்கரை வீடியோ போடும்போது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிறைய மாற்று மத நண்பர்கள் சிறப்பான ஊருன்னு சொன்னாங்க. ஆனால் மண்டையில் மாட்டு சாணி இருக்கிறவங்க மட்டும் என்ன சொன்னானுங்கன்னா, இந்த மாதிரி தூண் இருக்குது, இது வந்து கோவில் தூண் மாதிரியே இருக்கு, இது உடனே இந்த பள்ளி இடித்து ஆராய்ச்சி பண்ணணும். என்ன ஆராய்ச்சி பண்ணுங்க? இந்த வீடு பாரு, கல் தூணு தான் வச்சுருக்காங்க. இதை வந்து கோவிலாக இருந்து வீடை மாற்றிட்டாங்களோ? அப்படி வந்து யோசிக்கும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தயவு செஞ்சு யோசிங்க. ஏன்னா இது வந்து பேக் சைடு வெளிப்புற தோற்றம். என்ன ஸ்ட்ராங் பாருங்கள், வீடினுடைய அகலம் பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ 3 செங்கல் வச்சு கட்டினா தான் இந்த அளவுக்கு கட்ட முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த கட்டுமானம் வந்து நல்ல உறுதியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆஹா, என்னது பயந்துட்ட. இதெல்லாம் தேக்கு மரத்தினுடைய, ஆமாம், தேக்கு மர வேலைப்பாடுகள். ரசித்து கட்டியிருக்கிற வீடுங்க. எப்படி பிரம்மாண்டமாக அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி கட்டடக்கலையெல்லாம் மிகவும் வந்து அபூர்வமானது. இப்படியாப்பட்ட வீடுகள்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வாழ்ந்து, எந்த அளவுக்கு டேய் வவ்வாலு போடா பயந்துட்டேன்டா, எந்த அளவுக்கு வாழ்ந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. உள்ளே பாருங்க, வவ்வால் இருக்குது. அவரு பிள்ளை வவ்வால். வெளியே ஓடிடுச்சு. இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஹார்லிக்ஸ் பாட்டில். இப்போல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஒரு காலத்துலலாம் வந்து இந்த பாட்டிலெலாம் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். நம்ம வீடுகள்லேயே சின்ன வயசில் பயன்படுத்தினது. இப்போல்லாம் பிளாஸ்டிக்கானால யாரும் பயன்படுத்துறதில்ல. வந்து இது ஒரு பெரிய ஹால் மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, எப்பா
அல்லாஹ்வே. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் மாதிரி இது எப்படி இருந்திருக்கும், எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க இந்த வீடு. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமானம். ரொம்ப அற்புதமான முறையில் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்து இப்போது மனிதர்களே வாழ தகுதியற்ற ஒரு ஊராக மாறி ஒரு 3 பெண்கள் மட்டும் இந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நாளில் அவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஊரை வந்து யாருமே வாழாத ஒரு ஊராக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சந்ததி யாருமே இந்த இடத்துக்கு வந்து வரக்கு வந்து விருப்பமே பட மாட்டேறாங்க. இந்த ஊரை விட்டு நமக்கு போனால் போதும், இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு நம்ம வந்து போயிடலாங்கிற மாதிரி தான் இருக்காங்களாமா. அங்கங்கே இந்த சவுண்டெல்லாம் திடீர்னு பகீர்னு ஆகுது பாருங்கள். எவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க, ஆட்டாங்கல், உரல், அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்கள், இது அப்படியே இந்த டைம் ட்ராவல் பண்ணி நம்ம இந்த ஊருக்கு இந்த இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு காலத்தை யோசிச்சு பாருங்களேன். கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்னு. இந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்கும், எப்படி வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே ஜாலியாக நிறைய பேர் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டும் நல்லா செழிப்பாக அற்புதமாக இருந்த ஒரு ஊர். இப்போ அது நிலமை யாருமே இல்லாமல். இதுதான் இந்த ஊரினுடைய வரலாறு மக்களே. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள் வறட்சியின் பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. காரணம் இங்கே நிற்கிறான் பாருங்க, இதான் இந்த மரம். இந்த மரத்தை அழிக்க சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு, அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சு. ஆனால் இதை நம்பி 2 லட்சம் குடும்பம் இருக்காங்க அப்படின்ட்டு அதை வந்து தடை செஞ்சதாக வந்து சொல்கிறாரு ஒரு ஐயா. எனக்கு அந்தளவுக்கு முழுசாக டீட்டெயில் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிலத்தடி பாருங்க. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த மரங்கள் தான். சுற்றியும் இந்த கிராமத்தை சுற்றி அந்த மரங்கள் தான். பயங்கரமான வெயிலாக இருக்குது. தண்ணி வந்து தண்ணீர் பஞ்சம் நிறைந்த ஒரு காடு மாதிரி. ஆனால் இது மட்டும் அவ்வளோ செழிப்பாக வளருது பாருங்கள். என்ன காரணம்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஆழத்தில் வரைக்கும் வேறு வந்து பாய்ச்சி அது தேவையான தண்ணியில் வந்து எடுத்துகிட்டு இருக்காமா. இந்த மரங்களை அழித்தா மட்டும்தான் இனி இருக்கக்கூடிய கிராமங்களை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி பல கிராமங்கள் முடிஞ்சிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் இதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, எப்படி இருந்தது இந்த வீடியோ? இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தேன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வந்து. இந்த கிராமத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கிராமத்தினுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருப்பாங்க? இப்போ இப்படி இருக்குது. அது 3 பெண்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த பெண்களுடைய தைரியத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மாடு தண்ணி குடிக்கக்கூடிய கழனி தண்ணி வைப்பாங்க, அந்த தொட்டி நினைக்கிறேன். அப்போ இந்த ஊர் மக்கள் இந்த பெண்களுடைய 3 பெண்களுடைய தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான இடங்களை தேடி நமது பயணம் தொடருது. அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய். நண்பர்களே, மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நான் வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபேஸ்புக் பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 40,000 ஃபாலோவர்ஸோடு அந்த பேஜ் ஹேக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த சேனலை வந்து நீங்கள் பேஜை உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கும் கொடுங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவாக வந்து அதில் ரீல்ஸாக நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, பாய் பாய்.